அருமையான லொகேஷன், செம்மையா இருக்கு. உள்ள வந்த உடனே டோட்டல் என்வரான்மெண்ட்டே மாறிடுச்சு. ஹில் வியூவோட ஒரு இன்ஃபினிட்டி பூல், தண்ணி ஃப்ளோ ஆக ஆக பூலை பார்த்தா அழகுதானே. இவங்க தால் பாருங்க, வித்தியாசமா இருக்கு, கலரிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாங்கள் எங்கள் வயசை மறந்துட்டோம். இந்த மாதிரி நேரங்களில் நம்மளை மறந்து ரிலாக்ஸ் பண்ணுவோம். அதுதான் ஸ்பெஷல். இனிமேல் நான் உங்களுக்கு காஃபி போட்டு தரலன்னு சொல்லக்கூடாது, போட்டு கொடுத்துட்டு இல்லை. ஃபார்ம் விசிட்டு இதுதான் ஸ்டேலையே ஹைலைட்டு. இங்கே பழங்கள் நீங்கள் எத்தனை பழங்கள் வேணாலும் பொரிச்சு சாப்பிடணுமா சாப்பிட்டுக்கலாம். புட்டுக்கு கடலைக்கறி, பின்ன சாம்பார், கார சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே கொடுத்துட்டாங்க. மலையடி வாரத்தில் சூப்பர் க்ரீனாக ஃபார்ம், சுற்றி வர ஹில்ஸு, அப்படியே மலையை குடஞ்ச மாதிரி பாதை தெரியுது பாருங்க. இதுக்குள்ளே தான் போக போகிறோம். ஃபஸ்ட்டு நோட்டில் என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் தான் கேட்டை திறக்கிறாங்க. உள்ளே என்ட்ரு ஆகும்போது செம்மையாக இருக்குது. ரெண்டு பக்கமும் கலர் கலராக பொகைன் வில்லாஸ் வளர்ந்து பார்க்கவே அழகாக இருக்குது. என்ட்ரி மட்டும் ஆஃப் ரோடாக இருக்குது, அதையும் காங்கிரீட் போட்டுருவோம்னு சொன்னாங்க. இந்த ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் ஸ்டீப்பாக ஏறும், ஆனால் ஈஸி தான். கார் பார்க்கிங்க்கு தனியாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. என்ட்ரு ஆன உடனே வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பர் ரெசார்ட்டுக்கு வந்திருக்கோம். அருமையான லொகேஷன், செம்மையா இருக்கு. உள்ள வந்த உடனே டோட்டல் என்வரான்மெண்ட்டே மாறிடுச்சு. அப்படியே சும்மா கலர்ஃபுல்லா அங்கங்கே லைனா வச்சிருக்காங்க. செம்ம பியூட்டிஃபுல். அப்படியே ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வந்தோம். ரூம்ஸ் அவுட்லுக்லயே செம்மையா இருக்கு. பட் நாம செக்இன் பண்ற ரூம் இது இல்ல. இதுல கீழே 2 ரூம், மேல 2 ரூம். குரூப்பாக வரும்போது நல்லாயிருக்கும். அடுத்து தெரிகிறது கீழே ஒரு ரூம், மேலே ஒரு ரூம், நம்ம ரூம் மாதிரி. லெஃப்டில் பார்த்தா ஸ்லைடிங்கோட ஒரு கிட்ஸ் பூல், அந்த பக்கம் தெரிகிறது தான் நாங்கள் ஸ்டே பண்ண ரூமு. கிட்ஸ் பூல் கொள்ளை அழகு. இது மட்டும் இல்லை, ஃபுல் ஏரியாவும் நல்லா க்ரீனாக அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்படியே பக்கத்தில் ஹில் வியூவோட ஒரு இன்ஃபினிட்டி பூல், தண்ணி ஃப்ளோ ஆக ஆக பூலை பார்த்தா அழகு தானே. செம அப்படியே ரிலாக்ஸாக சொக்கி போய் நின்ட்டாங்க. சரி, பார்த்தது போதும் சாப்பிட போகலான்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஃபுட் எல்லாம் நீட்டாக கொண்டு வந்து சர்வ் பண்ணாங்க. இங்கே செக்இன் 2 PM-க்கு, செக் அவுட் 12 PM-க்கு. பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துட்றாங்க. நாங்கள் எங்களுக்கு லஞ்சும் டின்னரும் வேணும்னு ஆர்டர் பண்ணிட்டோம். அவங்க ஃபிக்ஸட் மெனுக்கே ஓகே பண்ணிட்டோம். லஞ்சுக்கு 350 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. ஐல மீன் குழம்பு, சாம்பார், தால், பொரியல், சிக்கன் 65, மோர் குழம்பு, அப்பளம் எல்லாம் கொடுத்துட்டாங்க. எஸ், நாட் நவ். நாங்களே இன்னும் ஆரம்பிக்கல. ஆரம்பிச்சுட்டு உங்களையும் கவனிப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம். ஆரம்பித்தா தானே என்ன இருக்குன்னு தெரியும், அப்புறம் உங்களை கவனிக்கலாம். வெயிட் வெயிட் வெயிட். செம்ம குழம்பு, அருமையாக இருக்குது. மீன் பிச்சு சாப்பிட்டோன்னா குழம்பு எப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நல்லா புளி போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குது. இப்படியே நம்ம சாப்பிட்றப்ப சைடில் பார்த்தா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இயற்கை ரசிச்சுக்கிட்டே சாப்பிடலாம். இவங்க தால் பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது, கலரிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த எல்லோயிஸ் கம்மியாக இருக்குது, தாளிக்கிறது இல்லை. இந்த சத்யான்னு சொல்லுவாங்க இல்லையா, சத்யாவில் வைக்கும்போது கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் வைப்பாங்க. அதே ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. பட்டாசாக இருக்குது. அந்த அப்பியரன்ஸில் எனக்கு ஒப்பீனியன் இல்லை, ஆனால் சாப்பிட்டோன்னே வேறு மாதிரி இருக்குது. உண்மையிலேயே தால் வேறு லெவலில் இருக்குது. சாம்பார் கொஞ்சம் கரண்டி மட்டும் பெருசாக இருக்கலாம், நமக்கு அப்படியே பழகிருச்சா. பூசணிக்காய் சாப்பிட்டோன்னே டேஸ்ட் தெரியுது. சாம்பாரோட தால் பட்டாஸ். சாம்பாரோட தால் தான் சூப்பராக இருக்குது. அதனால் சாம்பாருக்கு இதை வச்சு காம்பன்சேட் பண்ண போகிறோம். சாம்பாருக்கு காம்பினேஷன் செம்ம சாஃப்டாக இருக்குது. புளிப்பு கம்மியாக இருக்குது, ஆனால் செம்ம சாஃப்டாக இருக்குது. சூப்பராக குக் ஆகிருக்கு, செம்ம சாஃப்டாக இருக்குது. மோர் குழம்பு பார்த்தாலே அம்சமாக இருக்குது. அவங்க கொண்டு வந்து வச்சோன்னே அந்த லுக்லேயே நினச்சேன் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, அந்த லுக்கை வச்சு நான் கெஸ் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு ஜெயிக்குதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த ரெசார்ட்டு நம்ம தமிழ்நாடு கேரளா டச்சிங்கில் பார்டர் இருக்கிறதுனால ஃபுட்டும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ரெண்டுக்கும் சேர்த்து இருக்குது. கேரளாவுக்கும் சேரும், தமிழ்நாட்டுக்கும் சேரும், அந்த மாதிரி இருக்குது ஃபுட்டு டேஸ்ட் எல்லாம். பொன்னி ரைஸ் தான், மோர் குழம்பு, சாம்பார்லாம் நம்ம டேஸ்ட்டில் இருக்குது. திருப்தியான லஞ்ச். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு ஏற முடியாமல் ஏறி போனேன். லஞ்சு சரியான எடுப்பு. ரூம் நம்பர் 301.
வாவ் சூப்பர் செம்ம. இங்கே ஒரு கிங் சைஸ் பெட்டு, குட்டீஸுகளுக்கு பங்கர் பெட்டு. சூப்பர். பங்கர் பெட்டு 2 குட்டீஸுகளுக்கு ஆகும். இங்கே பிலோ 8 இயர்ஸ்னா எதுவும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் கிடையாது. அபவ் 8னா ஒரு 750 சம்திங் சார்ஜ் பண்ணுறாங்க. மொத்தத்தில் ரூம் நல்ல லக்ஸுரி ஃபீல் தான். இங்கே ஏசியும் போட்டாங்க. இந்த இடத்துக்கு ஏசி தேவைப்படாது. பகல் நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கிறோன்னா ஏசி வேணும். ஈவினிங்க்கு அப்புறம் டோட்டலி கிளைமேட் மாறிடும். ரூமை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் தான். என்ட்ரு ஆகிற டோரில் இருந்து கிளாஸ் தான். இங்கே ஒரு விண்டோ, அங்கே ஒரு விண்டோ. அப்படியே அழகா விண்டோஸ் ஓப்பன் பண்ணி விட்டு போட்டு ரிலாக்ஸாக உட்காந்தோன்னு வைங்க. சூப்பராக ஒரு கவுச் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்தோன்னா செம்மையாக இருக்கும். அந்த பக்கம் வியூ எப்படி இருக்கு பாருங்க. இங்கே எல்லா ரூம்ல இருந்தும் ஹில் வியூ இருக்குது. இந்த ரூம்ல இருந்து இன்ஃபினிட்டி பூல் வியூ இன்னொரு ப்ளஸ். பாத்ரூம் அளவாக இருக்குது, நீட் அண்ட் ஹைஜீன். எல்லா ஸ்க்ரீன்ஸும் ஓப்பன் பண்ணி வச்சா எந்த பக்கம் திரும்பினாலும் க்ரீன் தான். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கீழே இறங்கி வந்தால் ஸ்விம்மிங் பூல் கிட்ட சன்செட் சூப்பராக இருந்துச்சு. ரூம்ல இருந்து சன்செட் வியூ இருக்குது. ஆனால் இங்கே பூல் வாட்டரில் ரிஃப்ளெக்ஷன் ஒரு தனி அழகு. கொஞ்ச நேரம் அலம்பல் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க எங்கள் லைக்கிங் தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயே டீ அண்ட் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டாங்க. சன்செட் வியூவோட செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அடுத்து பான்ஃபயர். நாங்கள் எங்கள் வயசை மறந்துட்டோம். இந்த மாதிரி நேரங்களில் நம்மளை மறந்து ரிலாக்ஸ் பண்ணுவோம். அதுதான் ஸ்பெஷல். அப்புறம் டின்னருக்கு போனால் ஆளுக்கு 2 தோசை, 2 சப்பாத்தி, 2 புரோட்டா. தோசைக்கு சட்னியும், சப்பாத்திக்கு வெஜ் குருமாவும், புரோட்டாவுக்கு சிக்கன் கிரேவியும் கொடுத்தாங்க. எங்கள் வீட்டில் சமாதான் தோசை சைக்கோ. லஞ்ச் டைமில் கொடுத்தாலும் தோசை சாப்பிடுவாங்க. ஆனால் இங்கே தோசை பக்குவம் பார்த்த உடனே எனக்கே ஆசை வந்துருச்சு. இருந்தாலும் புரோட்டா அதை விட செம்மையாக இருந்துச்சு. கிளைமேட்டுக்கு சிக்கன் கிரேவி வேற. ஃபர்ஸ்ட்டாக 2 பேரும் அந்த காம்போ தான் சாப்பிட்டோம். பெர் ஹெட் இந்த டின்னருக்கு 350 ரூபா சார்ஜ் பண்றாங்க. இவ்வளவு சாப்பிட மாட்டீங்கன்னா ரூம்லயே மெனு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இனிமேல் நான் உங்களுக்கு காஃபி போட்டு தரலன்னு சொல்லக்கூடாது. போட்டு கொடுத்துட்டு இல்லை, இந்த போட்டு கொடுக்கறது இல்லை, செஞ்சு வச்ச காஃபியை. குட் மார்னிங். குட் மார்னிங். இனிமேல் நான் காஃபி போட்டு கொடுக்கல அப்படின்னு என்னோட ஃபாலோவர்ஸ்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. சூப்பர் சூப்பர் காஃபி. நல்ல வியூவோட, மார்னிங் ப்ரீஸோட செம்மையாக இருக்குது. இங்கே ஒரு பியூட்டி பார்த்தீங்களா? ஈவினிங் சன்செட் சூப்பராக இருக்குது. சன்ரைஸ் இந்த பக்கம் இருக்குது. ரெண்டுமே வியூ, ரெண்டுமே ரூம்ல இருந்து வியூ இருக்கு. எல்லாரோடைய லைஃப்லேயும் அந்த மார்னிங் காஃபி ஆர் டீ அப்படிங்கிறப்ப கொஞ்சம் டைம் கொடுக்கணும். டைம் கொடுத்து மிங்கிள் ஆகக்கூடிய டைம். அதெல்லாம் லைஃப்பில் மாற்றத்தை கொடுக்கும். ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல எனர்ஜி இருக்கும், நல்ல ஒரு பாண்டிங் கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுடைய வாழ்க்கையிலையோ யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுத்துச்சு அப்படின்னா எனக்கு சந்தோஷம். இது யாரோ மாதிரி இருக்கா? யாரோ மாதிரி இருக்கா? அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கேன். காஃபி சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் போன இந்த மார்னிங் வாக்கு, அதாவது ஃபார்ம் விசிட்டு, இதுதான் ஸ்டேலையே ஹைலைட்டு. ரெசார்ட் ஸ்டாஃப் ஒருத்தர் எங்கள் கூட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே ஃபார்மை ஃபுல்லாக சுற்றி காட்டினாரு. இது நம்ம கோயம்புத்தூர் ஆனகட்டியில் இருக்கிற சியரா வேலி ஃபார்ம் ரெசார்ட்டுங்க. கிட்டத்தட்ட 40 ஏக்கர் ஃபார்மு. இதில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குது, நாங்கள் எதையெல்லாம் பறிச்சோன்னு பாருங்க. சப்போட்டா நல்லா பெருசாக இருக்குது. இது என்ன தெரியுமா? இதுதான் மொட்டு. ஃபர்ஸ்ட் பலாப்பழம் மொட்டு, மொக்கு, பூ விட்டு மொக்கு, அப்புறம் தானே காய். இது நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். இது இங்க பாருங்க, இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்குது. இங்க பாருங்க, அப்படியே உள்ள வாங்க. இந்த மொட்டு எப்படி விரியுது பாருங்க, எப்படி விரிஞ்சிருக்கு பாருங்க. அப்படியே விரிஞ்சு அந்த மொட்டு மேல உள்ளது விழுந்துருது. விழுந்துட்டா இப்படி குட்டியா இருக்குது பாருங்க. நம்ம பெரிய பெரிய பலாப்பழம் மட்டும்தான் பார்த்துருக்கோம். மரத்துலையும் பெருசாக தான் பார்த்துருக்கோம். இந்த மொட்டெல்லாம் இன்னைக்கு தான் நம்ம பார்க்க தெரியுது. வாழை தென்னையெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும், சிலருக்கு அதுவும் தெரியாது. ஏன்னா தெரியும், மரம் தெரியும், ஸ்டேஜ் என்ன அதுன்னு தெரியாது. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல கேளுங்க. இந்த லைன்ஸ் தெரியுது இல்லையா? இந்த லைன்ஸ் என்னன்னு புரியுதா? மரத்தோட ஏஜ்ன்னு சொல்லுவாங்க. பட் உண்மையா என்னன்னு தெரியல, மித்தா உண்மையான்னு தெரியல. ஏன்னா கனெக்ட் பண்ணோன்னு இது எத்தனை இயர்ஸ் ஆச்சு. இது என்ன அப்படின்னா, இந்த பாலை வருது இல்ல, கை வருது இல்ல, தென்னங்கை, அந்த தென்னங்கை வந்த ஏரியா தான் இது. மேல வளர வளர அந்த கீழே உள்ள கையை உடச்சு விடுவாங்க. காஞ்சி உடச்சு விட்டே வருவாங்க. அப்படி உடச்சு விட்டு வரும்போது தான் மேலே. இப்போ அந்த கை காஞ்சிருச்சு அப்படின்னா அதை பிடுங்கி விட்டுருவாங்க. அப்பதான் இந்த லைன் வெளியிடுது. மித்தெல்லாம் கிடையாது, உண்மைதான். தென்னை மரம் 100 வருஷம் வரைக்கும் இருக்கும். ரைட்டு. அப்போ இந்த மரம் 30 வருஷமா ஆச்சா? அது தெரியாது, அப்புறம் அவங்க கிட்ட கேளுங்க சொல்லுவாங்க. ஃபார்ம்லையும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தடம் பூரா சைடு ஃபுல்லாக வச்சுருக்காங்க. மரங்களை வச்சு லைனாக புகைநீரில் வச்சதுனால அழகாக இருக்குது, கலராக இருக்குது. இந்த பாதையில் போகும்போதே ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது. கொய்யா மரம், வாழை மரம் கீழே இருக்குது, பப்பாளி இருக்குது. பப்பாளி பிரச்சனை இல்லை, நமக்கு டேபிளுக்கே வந்துருச்சு. ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி கொடுத்தாங்க, வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க.
சூப்பராக இருந்துச்சு. இங்கே பழங்கள் வந்து நீங்கள் எத்தனை பழங்கள் வேணாலும் பொரிச்சு சாப்பிடணுமா சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக பிஞ்செல்லாம் பிச்சிடாதீங்க. நல்லா பழங்களாக இருக்கிறத பார்த்து ட்ரை பண்ணலாம். அலவுடு, உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதில்ல. பொரிச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா கிலோ கணக்கில் என்ன ரேட்டோ அந்த மாதிரி பே பண்ணி வாங்கிக்கலாம். 15 acres மேலே இருக்காம்மா. நாங்கள் மார்னிங் வாக் போகலான்னு சொல்லி மெதுவாக வந்துருக்கோம் ஜாலியாக. பெட்டர் வந்து மதியம் வந்தோடனே லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஒரு 4 மணிக்குள்ளே வந்தீங்கன்னா 6 மணி வரைக்கும் ஒரு அழகான வாக் போகலாம். சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். மாமரம் பாருங்க, பூரா பூ விட்டுருக்குது. சீசன் இப்போ ஃபுல்லாக பூ விட்டுருக்குது. இனி ஒரு 2 மாதத்தில் சரியான காய்கறி இருக்குது. அத்தனை பூ விட்டுருக்கு. ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா அத்தனை பூவும் காயாகாது. எத்தனை பூ நிற்கும் எத்தனை பூ உதிருங்கிறது தெரியாது. கரெக்டாக அளவாக தண்ணி விட்டு அதை காப்பாற்றிக்கணும். காப்பாற்றி மெயின்டைன் பண்ணால் தான் அத்தனையும் காயாக மாறும். இதான் வந்து அவக்காடோ ட்ரீ. இதில் வந்து இப்போ காய் போட ஆரம்பிச்சிருக்கு. இதே அதே மாதிரி பூ போட்டு தான் இருக்குது. பூ பூத்து தான் மாங்காய் மாதிரி தான். இதுவும் அதே மாதிரி சீசனில் அப்படியே வந்துருக்கு. வர ஆரம்பிச்சு ஒவ்வொரு இதுலையும் பிஞ்சு இருக்கு பாருங்க. எத்தனை பிஞ்சு வருங்க, ஒரு கிளையில எத்தனை பிஞ்சு இருக்குது. எப்படி பன்னார்கட்டா சேஞ்சுரிக்குள்ளே போகிற மாதிரி டபுள் கேட் போட்டிருக்காங்க. இதுக்குள்ளே நம்ம வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை திறந்து போகணும். இல்லை இன்னும் நம்ம போகிற கேப்பில் வாத்துக்கு கோழியெல்லாம் வெளியே ஓடிடுவோம். இது வந்து ஃப்ளையிங் டக். ஓரளவுக்கு பறக்கும். இதெல்லாம் கோவக்கார வாத்து போல் இருக்குது. மூக்கு செவந்து இருக்குது, அதனால தனியாக வச்சுட்டாங்க. ஜோக் இல்லை இல்லையா? வாங்க வாங்க வாங்க, பா பா பா. உங்களை பார்க்கலான்னு நாங்கள் தேடி வந்துட்டுருக்கோம். நீங்கள் என்னன்னா ரிட்டர்ன் வர்றீங்க. ஒருவேளை எங்களை இன்வைட் பண்ணத்தான் உள்ளே வந்தீங்களோ? நீங்கள் 2 பேரும் குளிக்கலையா? இறங்கு, உள்ளே இறங்கு. தூரத்தில் பார்க்குறதுக்கு லெமன் மாதிரி இருந்துச்சு. சைஸ் பாருங்க, பெரிய பெரிய சைஸு நார்த்தங்காய். இதில் ஃபுல்லாக பழுத்துருக்கு. இந்த மரத்தில் நிறைய அந்த பக்கம் பாருங்க. நார்த்தங்காய் இன்னும் பெருசாக வரும், திச்சோடு வரும். இந்த பப்ளி மாஸ் சைஸ்ல எல்லாம் வரும். இது வந்து அந்த இனம் கொஞ்சம் சிறுசாக இருக்குது. பட்டு எல்லாம் பழுத்துருச்சு. இங்கே பாருங்க, நல்லா பழுத்துருச்சு. கொத்து கொத்தாக இருக்குது ஈல்டு. இங்கேயே அட்டப்பாடியில் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தோம். அப்படியே மரத்துல இருந்து லெமன் பறிச்சுட்டு வந்து லெமன் டீ போட்டு கொடுத்தாங்க. கப்பை கிழங்கு, மத்தி மீன் குழம்பு, அப்புறம் இந்த லெமன் போட்டு அந்த ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்து லெமன் டீ போட்டு கொடுத்தாங்க. பட்டை கிளப்பிருச்சு. சூப்பர் காற்று செம்மையாக இருக்குது. எவ்வளோ பாக்கு மரங்க பாருங்க. எல்லாம் பாக்கு மரம் பூரா நல்லா ஈல்டு ஆயிடுச்சு. கொத்து கொத்தா ஈல்டு. சிலது அப்படியே எல்லோயிஸாக தெரியுது. இங்கே தென்னை மரங்களுக்கு நடுவில் ஃபுல்லாக பாக்கு மரமும் காஃபியும் போட்டாங்க. காஃபி பிளான்டேஷனுக்கு நிழல் பிரச்சனை இல்லைங்கிறதுனால கீழே ஃபுல்லாக காஃபி எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே லைனாக சூப்பராக போட்டிருக்காங்க. இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி நடக்கும்போது உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் செட்டப் பண்ணியிருக்காங்க. இன்னொரு இடத்துலையும் ஒரு 4 ஏழு இந்த மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருக்குது. ஃபார்ம் விசிட் போயிட்டு வந்தோன்னே சரியான பசி. அப்படியே நேராக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்துட்டோம். செம்மையாக வச்சுருக்காங்க. ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டு. இட்லி, தோசை, புட்டுக்கு கடலைக்கறி, பின்ன சாம்பார், கார சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே கொடுத்துட்டாங்க. வெரி நைஸ். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு டோட்டலி காம்ப்ளிமெண்ட்ரி. அதனால் நாங்கள் குளிக்காமலே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 2 இட்லி வச்சுக்கலாம். இட்லி நிறைய இருக்குது. தோசை சாப்பிட்டு மறுபடியும் இட்லி வச்சுக்கலாம். சாம்பார் சூப்பராக இருக்குது. இட்லியும் சாம்பாரும் பர்ஃபெக்ட். நம்ம ஊரில் சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. சாரி, நம்ம வீட்டில் சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. இப்போது ஏன் இவ்வளோ இட்லி கொடுத்தாங்கன்னு தெரியுது. சட்னிக்கே போக அத்தனை இட்லி. கார சட்னி தொட்டதுக்கப்புறம் சாம்பாருக்கு வரவே இல்லை. புட்டுக்காக பிளேட்டை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த புட்டு உடஞ்சி விழுகிற அழகு தனி. எப்படி கடலைக்கறி போடும்போதே அப்படியே டெம்ட் ஆகுதா? எப்படி கடலைக்கறி இப்போ எடுத்து போடும்போதே டெம்ட் ஆகுதா? அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த கலரிங்கும் அதுவும் டேஸ்ட் எப்படி இருக்குது பார்த்துடலாம். அடிப்பொடி. கேரளா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. இதுக்கு பிஃபோர் சாப்பிட்ட கோயம்புத்தூர் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் லஞ்ச் சாப்பிட்டோம், டின்னர் சாப்பிட்டோம், இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு 3மே டாப் கிளாஸ்.